வணக்கம். கேடி ஒட்டாமா என்ற இந்த சேனலுக்குரிய பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். திசை தவறினால் துன்பம். ஒரு சிறுகதை ஒன்று. திசை தவறினால் துன்பம், செருப்பு கூட விதி சொல்லும். சூலூருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் தன்னாட்சி அப்பர் அடிக்கடி மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கி வந்தார். அவரின் வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் ஆழமான வாழ்க்கை உண்மைகள் மறைந்திருக்கும். ஒரு நாள் கிராமத்தில் வசித்த குமார் என்ற இளைஞன் தன்னாசி அப்பரை சந்திக்க வந்தான். முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அப்பா, எங்கள் வீட்டில் எதுவும் சரியாக போகவில்லை. பணம் இருந்தாலும் நிலைக்கவில்லை. குடும்பத்தில் அமைதி இல்லை என்று அவன் துயரமாக கூறினான். தன்னாசி அப்பர் அமைதியாக சிரித்து, உன் வீட்டின் வாசல் எதை நோக்கி இருக்கிறது என்று கேட்டார். கிழக்கு திசை அப்பா என்றான் குமார். சரி, வீட்டிற்குள் வரும்போது நீ செருப்பை எங்கே கழற்றுகிறாய் என்று அப்பர் கேட்டார். அதெல்லாம் கவனிக்கவே இல்லை அப்பா, வாசலிலேயே எங்கேயாவது கழட்டி விடுவேன் என்றான். அப்பர் சற்று கண்களை மூடி பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினார். குமார், இந்த உலகத்தில் சிறிய விஷயங்களுக்கு கூட ஒரு ஒழுங்கு இருக்கிறது. வீடு என்பது வெறும் சுவர் அல்ல, அது சக்தியோடும் இடம். அந்த சக்தி சராசரியாக இருந்தால்தான் வளமும் அமைதியும் நிலைக்கும். அவர் தொடர்ந்தார். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் மிக புனிதமானவை. அந்த திசைகள் வழியாக நேர்மறை ஆற்றலும் செல்வத்தின் அருளும் நம்மிடம் வருகின்றது. அதனால் அந்த இடங்களில் செருப்புகளை வைப்பது நல்லதல்ல. குமார் ஆச்சரியமாக பார்த்தான். அப்பா, அதனால் என்ன ஆகும் என்று கேட்டான். அந்த திசையில் செருப்பை வைத்தால் அது அன்னை லக்ஷ்மியின் அருளை தடுக்கிறது. பண வரவு குறைவும். வீட்டில் சண்டை, உடல்நல பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் என்றார் அப்பர். அப்படியானால் எங்கே வைக்கணும் அப்பா என்று அவன் ஆர்வமாக கேட்டான். தெற்கு அல்லது மேற்கு திசைதான் சரியான இடம். அந்த திசையில் காலணிகளை ஒழுங்காக வைக்க வேண்டும். வாசலின் நடுவில் அல்லது கதவின் முன்பாக எங்கும் எறிந்து வைக்கக்கூடாது. மேலும் தலைகீழாக வைத்தால் அது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்று தெளிவாக விளக்கினார். அந்த நாளிலிருந்து குமார் தனது வீட்டில் இந்த மாற்றங்களை செய்தான். சில நாட்களிலேயே வீட்டில் அமைதி திரும்பியது, செலவுகள் குறைந்தது, வருமானம் நிலைத்தது, குடும்பத்தில் சிரிப்பு மீண்டும் மலர்ந்தது. அவன் மனதில் ஒரே எண்ணம், சிறிய விஷயங்களையும் சரியாகச் செய்தால் வாழ்க்கை பெரிய அளவில் மாறும். தன்னாசி அப்பர் சிரித்தபடி கூறிய கடைசி வார்த்தை இன்னும் கிராமத்தில் ஒலிக்கிறது. திசை தவறினால் துன்பம் வரும், ஒழுங்கு இருந்தால் வளம் வரும். வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் செருப்புக்களை வைக்க வேண்டாம். தெற்கு அல்லது மேற்கு திசையில் மட்டும் காலணிகளை வைக்கவும். வீட்டின் வாசலில் சீரற்ற முறையில் செருப்புகளை கழற்ற வேண்டாம். தலைகீழாக செருப்புகளை வைக்கக்கூடாது. இவைகளை கவனத்தில்
செலுத்தினால் குடும்பம் சந்தோஷமாக உயர்வடையும். நன்றி, வணக்கம்.